ஆனா நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யும், கஷ்டம் கொஞ்சம், நஃப்ஸுக்கு எதிராக செயல்படும். நஃப்ஸுக்கு மாற்றம் செஞ்சா அல்லாஹ்வை அடையும். சூரத்து ஷம்ஸ்ல அதைத்தான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்த சூரியன் சந்திரன் இரவு பகல் வானம் பூமி ஒவ்வொரு உள்ளம் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றார். قد أفلح من زكاها. யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹ் உறுதியா சொல்றார். قد أفلح من زكاها. இவன் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள இல்லையோ அவன் நஷ்டவாளியா போனான். அதனால அசல் இந்த கல்பு தான். இதுல தான் நிறைய உழைப்பு செய்ய வேண்டியது. இதுல தான் பெருமை, இதுல தான் பொறாமை, இதுல தான் நயவஞ்சகத்தனம், இதுல தான் கெட்ட எண்ணம், இதுல தான் கெட்ட நம்பிக்கைகள். இந்த எல்லாத்துக்குள்ள இடம் இந்த கல்பு தான். அதனால இந்த உள்ளத்தை சீர்திருத்தக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடும். உள்ளத்தை சீர்திருத்தலும் குர்ஆன் ஹதீஸை கொண்டு தான், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கொண்டு தான், தியாகங்களை கொண்டு, அடிக்கடி இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு காது கொடுக்கிறத கொண்டு, நஃப்ஸுக்கு எதிராக செயல்படுவதை கொண்டு, தந்த விருப்பத்தை விட அல்லாஹ்வோட விருப்பத்துக்கு முதலிடம் கொடுப்பதை கொண்டு, எந்த விருப்பத்துக்கு இடம் இல்லை. அல்லாஹ் என்ன விரும்புறான், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபி என்ன சொன்னாங்க, அதுக்கு தான். ஆசைகள் நிறைய எங்களுடைய உள்ளத்தை வந்து கொண்டிருக்கு. இந்த ஆசைகளை குர்பான் பண்ணணும். அல்லாஹ்க்கு மாத்தமான நம்பிக்கையை குர்பான் பண்ணணும், அறுத்து போடணும்.